ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். செல்வசநிதி ஆலய தேர் மற்றும் தீர்த்த உற்சவங்களை முன்னிட்டு பலாலி வீதியில் மக்கள் நடந்து செல்லவும் வாகனங்களை தடுத்து நிறுத்தவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினூடாக செல்லும் பலாலி வீதியில் கடந்த வருடம் மக்கள் நடந்து செல்லவும் வாகனங்களை நிறுத்தவும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதுடன் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே வீதி திறந்து விடப்பட்டது. இந்நிலையில் செல்வசநிதி ஆலயத்தின் தேர் திருவிழா நாளை வியாழக்கிழமை மறுநாள் வெள்ளிக்கிழமை தீர்த்த உற்சவம் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆலயத்தை நோக்கி செல்லும் காவடி மற்றும் பாத யாத்திரை பக்தர்கள் பலாலி வீதியூடாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடந்து செல்லவும் வீதியில் தடுத்து நிற்கவும் ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். சீனாவிடம் இருந்து தரம் குறைந்த உரம் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சீனாவிடம் இருந்து தரம் குறைந்த 20,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் அரசுக்கு 6.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தான அழுத்தகமே மற்றும் சில நபர்களுக்கு எதிராக இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வேறு வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் அழுத்கமகே சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் அசாங்க எஸ் போதரகம முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்பதால் விசாரணை நிறைவு செய்து தொடர்புடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க மேலதிக கால அவகாசத்தை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் கோரினர். சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நீதவான் வழக்கை எதிர்வரும் டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்துவது தொடர்பான முன்மொழிவு குறித்து எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நலிந்தகவை வெளியிட்ட கருத்து குறித்து பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதன்போது இதனை தெளிவுபடுத்தியுள்ளார். பாடசாலையில் இருந்து விலகியவர்கள் அல்லது காப்புதர உயர்தர பரீட்சைக்கு பிறகு கல்வியை தொடராத இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்காக தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் இருந்து பல்வேறு யோசனைகள் பெறப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த யோசனைகளின் சில திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்படும் நிலையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்தும் திட்டம் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கொடியில் மாற்றம் செயற்பட வேண்டும் என்றும் தான் கூறியதாக பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என்று அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சாரம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கொடி மாற்றம் குறித்து பரப்பப்பட்ட போலி செய்திகள் தொடர்பான இணையதள இணைப்புகள் ஊடகவியலாளர்களிடம் இருந்தால் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் அமைச்சர் இதன் போது கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை முச்சக்கர வண்டிகளை இயக்குவதற்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்தும் யோசனை குறித்து அரசாங்கம் இதுவரை பரிசீலிக்கவில்லை என்று ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தெளிவுபடுத்தினார். பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியவர்கள் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு பிந்திய மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை வழங்குவது தொடர்பாக பல்வேறு தரப்பிடம் இருந்து யோசனைகள் கிடைத்துள்ளதாகவும் எனினும் இது குறித்த இறுதி தீர்மானத்தை அரசாங்கமே எடுக்கும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ரத்மலானையில் செஸ்னா 152 ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக ரத்மலானை விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரத்மலானை விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இது ஒரு பயிற்சி விமானம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானம் ரத்மலானை விமான நிலையத்தில் இயக்கும் விமான பயிற்சி பாடசாலை ஒன்றுக்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்தில் எவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மன்னார் படுகையில் 2 மில்லியன் பீப்பாய் பெட்ரோலும் 9 டிரில்லியன் கனாடி இயற்கை எரிவாயுவும் இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய வளங்கள் மேம்பாட்டு ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் நீல் டி சில்வா தெரிவித்துள்ளார். அதற்காக இலங்கை தனது வடமேற்கு மன்னார் படுகையில் உள்ள 4 கடலோர தொகுதிகளை சர்வதேச முதலீட்டாளர்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஆய்வு செய்வதற்காக வழங்கியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நீல் டி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு அளவுகளின் அடிப்படையில் அதன் வணிக ரீதியான மதிப்பீடை கணிப்பிட முடியாது. உண்மையில் இந்த மதிப்பீடு மாறக்கூடியது. அத்துடன் எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் அளவு இதனை விடவும் அதிகமாக இருக்கக்கூடும். மன்னார் படுகையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு குறித்து முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது இயற்கை எரிவாயு மற்றும் திரவங்களை கண்டறிய முடிந்தது. இதன் மூலம் பெட்ரோலிய அமைப்பு காணப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒப்பீட்டளவில் பெரிய பரப்பளவை உள்ளடக்கும் வகையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாததால் நவீன புவிசார் ஆய்வு தொழில்நுட்ப முறைகள் மூலம் தரவுகளை சேகரிக்கவும் தரவுகளை விளக்குவதற்கு
வழங்குவதற்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆய்வின் மூலம் பெறப்படும் பெட்ரோலியம் இலங்கை முகம் கொடுத்துள்ள எரிபொருள் இறக்குமதி என்ற பிரச்சினைக்கு நல்ல தீர்வாக அமையும் என்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். மேலதிக எரிபொருளை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வெளிநாட்டு செலவாணியை ஈட்டிக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதலீட்டு அழைப்புக்காக மன்னார் படுகையில் ஒதுக்கப்பட்டுள்ள 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 கடற்சால் கட்டடங்கள் இதில் அடங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் நிறுவனங்களுக்கு வழங்குவதில் சட்ட ரீதியான சிக்கல் ஏற்பட்ட பகுதியில் இந்த 34,000 சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள் அடங்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அந்த ஆண்டு தோராயமாக 33,964 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பகுதி 4 பகுதிகளாக பிரித்து அனுமதி பத்திரம் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். 1,55,331 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையை பதிவு செய்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பிய நாடாக இந்தியா தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தகவல்களில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2026 ஆண்டில் இதுவரை வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை சுமார் 1.5 மில்லியனாக உயர்ந்துள்ளது. 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மொத்தம் 14,98,749 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 23 நாட்களில் 36,590 இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ள நிலையில் இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா தொடர்ந்தும் நீடிக்கின்றது. இக்கால பகுதியில் பதிவான மொத்த வருகையின் இவர்கள் சுமார் 24% பங்கை கொண்டுள்ளனர். 16,688 வருகைகளுடன் பிரித்தானியா 2ஆம் இடத்தில் உள்ளதுடன் சீனா 10,294 சுற்றுலா பயணிகளின் வருகையை பதிவு செய்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 3,74,820 வருகைகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த முழு ஆண்டுக்கான முதன்மை சந்தையாகவும் இந்தியா தனது இடத்தை தக்க வைத்துள்ளது. அதே காலப்பகுதியில் 1,47,089 வருகைகளுடன் பிரித்தானியா அடுத்த இடத்திலும் 98,801 சுற்றுலா பயணிகளுடன் சீனா அடுத்த இடத்திலும் உள்ளன. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மற்றும் ஓமான் நாட்டு வெளியுறவு அமைச்சர் பத்தர் அல் புஷைதி ஆகியோர் ஹோர்முஸ் நீரிணை ஒரு தற்காலிக கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது மற்றும் கண்ணி வெடிகளை அகற்றும் திட்டத்தை செயல்படுவது குறித்து விவாதித்துள்ளனர். தெஹ்ரானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் இறையாண்மையையும் மதிக்கும் வகையிலான ஏற்பாடுகளை எட்டுவதன் முக்கியத்துவத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்போது ஹோர்முஸ் நீரின் வழியாக ஒரு தற்காலிக கூட்டு கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை நிறுவுவது மற்றும் அங்குள்ள கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கான கூட்டு திட்டத்தை செயல்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். இந்நிலையில் ஒரு நிரந்தர கப்பல் போக்குவரத்து வழித்தடத்தை அமைப்பது, நீரினை நிர்வகிப்பதற்கான எதிர்கால ஏற்பாடுகள், அத்துடன் தகவல் பரிமாற்றம், கப்பல் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் அது தொடர்பான பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது குறித்து உடன்பாட்டை எட்டுவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் எட்டப்படும் எந்த ஒரு உடன்பாடும் சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டதாகவும் அண்டை நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் வகையிலும் அமைவதை உறுதி செய்ய வளைகுடா கடலோர நாடுகளுடன் கூட்டு விவாதங்களை நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் அதன் போது இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர்.